அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்த வரக்கூடிய 18 நாட்களில் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் கிரகங்களுடைய அமைப்பு உங்கள் ராசியில் இந்த 18 நாட்களில் எங்கெங்கே அமையப்பட்டிருக்கு, அதனால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமாக என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த குரு பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனசில் என்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதமானது கிரகங்களுடைய பயிற்சி அதிர்ஷ்டமாக சாதகமாக இருக்குமோ இல்லையோ கும்பராசிக்காரர்களின் தொழில் எப்படி இருக்கும், மேலும் ஜூலை மாதத்தில் வரக்கூடிய அடுத்த 18 நாட்களானது கும்பராசி நேயர்களுக்கு நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை பெறப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். கும்பராசி நேயர்களுக்கு இந்த 18 நாட்களானது கலவையான நாட்களாகவே இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் திடீரென்று ஏற்படும் சில பிரச்சனைகள் நீங்கள் தனியாகவே எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரக்கூடுங்க. உங்கள் இலக்குகளையும் அடைய நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். மேலும் மாத தொடக்கத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி வேலையிலும் சரி எதிர்பார்க்கும் ஆதரவு கிடைக்காததால் ஏமாற்றங்களை உணர்வீங்க. மேலும் பண பரிவர்த்தனைகளை எச்சரிக்கையோடு இருப்பது ரொம்ப அவசியம். இல்லை அப்படின்னா பெரிய நஷ்டம் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தைரியம் மற்றும் விவேகத்தோட ஒவ்வொரு கடினமான சவாலையும் சமாளிப்பதில் நீங்கள் இறுதியில் வெற்றி பெறுவீங்க. மேலும் இந்த காலகட்டமானது 2வது வாரத்தில் உங்கள் உடல்நலம் மற்றும் உணவு பழக்கத்தில் அதிக கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா நோய் தொற்று ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் கடந்த கால பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும். வரவுக்கேற்ற செலவுகளும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குரு பயிற்சியால் பெரிய நன்மைகள் இல்லை என்றாலும் கூட தீமைகளும் இல்லை. மேலும் செவ்வாய் மற்றும் குரு இணைவது வீடு சொத்து சார்ந்த விஷயங்களில் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சில விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 18 நாட்களில் கும்பராசிக்காரர்களுக்கு செலவுகள் மற்றும் கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க. மேலும் மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் நேரத்தையும் பணத்தையும் நீங்கள் சரியாக நிர்வகிக்க வேண்டும். முயற்சிகள் வீணாகலாம், மேலும் பணம் விரயமாகலாம். ராசியில் சனி வக்ரம் அடைவது ஏதோ ஒரு குழப்பமான நிலையில் இருந்தது போலவே உணர்வீங்க. மேலும் குழப்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 18 நாட்களில் உங்களுடைய வேலை தொழில் வணிகம் இந்த 3ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கீகாரம் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடைய நபர்களின் உதவியை பெறுவீங்க. வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபம் பெறுவார்கள். வேலை செய்பவர்களின் வருமானமும் அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உயரும். ஆனாலுமே வருமானத்தோடு ஒப்பிடும் பொழுது செலவுகள் அதற்கு அதிகமாகவே இருப்பதால் பொருளாதார நெருக்கடிகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் சந்திப்பீங்க. தொழில் ரீதியாக தொலைதூர பயணத்திற்கான வாய்ப்புகள் அமையக்கூடும். மேலும் செவ்வாய் நல்ல இடத்துல அமர்வது உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்க உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக ரியல் எஸ்டேட், தீயணைப்பு, சீருடை பணிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு யோகமான காலமாக இந்த 18 நாள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதிய வேலை மற்றும் முயற்சிகள் சாதகமாக கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு.
அதே போல் உங்களுக்கு இந்த 18 நாட்களில் காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பான உறவுகள் மூலமாக மகிழ்ச்சியை பெற இந்த காலகட்டமானது உங்களுக்கு ஆதரவாக இருக்குங்க. பெற்றோரின் ஆதரவோடு உங்கள் காதல் துணையின் கரம் பிடிப்பீங்க. இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கக்கூடியதாக இருக்கும். தனிநபர்கள் தங்களுடைய துணையை கண்டுபிடித்து காதல் உறவுகளில் ஈடுபடுவார்கள். மேலும் திருமண வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையோடு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் குறுகிய பயணங்கள் மூலமாக உங்கள் அன்புக்குரியவர்களோடு நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. இது காதல் உறவில் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதில் உறுதுணையாகவும் இருக்கக்கூடும். மேலும் உங்களுடைய துணைக்கு நீங்கள் பரிசுகளை வாங்கி அளிக்கலாம். இதனால் உறவில் நெருக்கம் கூடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அன்புக்குரியவர்களின் பெற்றோருக்கு உங்களால் ஆதரவளிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய துணைக்கு நீங்கள் பரிசுகளை வாங்கி கொடுத்து அவர்களை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோடு வைப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நிதி நிலைமையை பொறுத்த வரையில் இந்த 18 நாட்களானது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வரவேற்கத்தக்க மாதமாகவும் நாட்களாகவும் இது அமைஞ்சிருக்கு. எனவே வீடு, நிலம் மற்றும் சொத்துக்களை வாங்குவதன் மூலமாக செல்வத்தை மேம்படுத்த உங்கள் வருமானத்தை இவற்றில் முதலீடு செய்யுங்க. மேலும் உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் சொத்துக்கள் மூலமாக வருமானம் பெறவும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விற்கப்படாத மூதாதையர் சொத்துக்களை விற்று உங்கள் தேவைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்ய அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் வெளிநாட்டு நிலங்களில் இருந்து வந்த பணம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தை பொறுத்த வரையில் இந்த 18 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உத்தியோக வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகள் வழங்கக்கூடிய நாட்களாக இந்த 18 நாட்கள் அமைய போகுது. உங்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் வேலை மற்றும் இருப்பிட மாற்றங்கள் சாத்தியமாகும். உங்கள் தற்போதைய பாத்திரத்தில் புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள் உங்கள் பணியிடத்தில் வெற்றியையும் பெயரையும் புகழையும் பெற்றுத்தரலாம். இருப்பினும் நீங்கள் பின்பற்றும் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் உங்கள் பணியிடத்தில் உள்ளவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகலாம். இதனால் உங்களுடைய முன்னேற்றத்தில் தடைகள் மற்றும் தாமதங்கள் இருக்கக்கூடும். எனவே உங்களுடைய தொழிலில் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை காண நீங்கள் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. தொழிலை பொறுத்த வரையில் இந்த 18 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேற்கொள்ளும் வியாபாரத்தின் மூலமாக நிதி நிலைமையில் வளர்ச்சி பார்ப்பீர்கள். தொழிலில் நீங்கள் மேற்கொள்ளும் முதலீடுகள் மூலமாக சிறந்த ஆதாயம் மற்றும் வருமானமும் கிடைக்கும். மேலும் உங்களுடைய தொழில் கூட்டாளி உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் சேர்க்கை மூலமாக தொழில் வளர்ச்சி காண முடியும். இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கும். மேலும் உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்ய நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முயற்சி செய்வீங்க. இதன் மூலமாக உங்கள் நிதி நிலைமை மேம்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் இந்த 18 நாட்களானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதுகெலும்பு மற்றும் நரம்பு தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீளுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எனவே இந்த பகுதிகளில் சிக்கல்களை எதிர்கொண்டால் நீங்கள் சிகிச்சைக்கு மேற்கொள்வதன் மூலமாக அதிலிருந்து நிவாரணம் பெறலாம். இருப்பினும் முகம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் மற்றும் உங்களுடைய தோற்றம் பாதிக்கப்படலாம். எனவே உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு அவ்வப்பொழுது மருத்துவர் பரிசோதனை மேற்கொள்ளுங்க. முறையாக மருந்து உட்கொள்ளுங்க. லக்ஷ்மி தேவியை வழிபடுவது பெரிய சிரமங்கள் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்தை பேண உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 18 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். மேலும் மாணவர்கள் காதலில் விழாமல் இருக்க எதிர்பாலினத்தாரோடு இடைவெளியை பராமரிக்க வேண்டுங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கஷ்டங்களை சமாளித்து உங்கள் இலக்கை அடைவதில் வெற்றி பெறுவீங்க. ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள் சிறந்த மதிப்பெண் பெற உதவிகரமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும். விடுதிகளில் தங்கி படிக்கும் மாணவர்கள் தங்களை விட மூத்தவர்கள் மூலமாக சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இது உங்களுக்கு கவலையை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கவனம் சிதறலாம். எனவே பிறரிடம் வாக்குவாதங்களை மேற்கொள்வதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் சுமூகமான உறவை மேற்கொள்ளுங்க. கல்வியில் உள்ள இலக்குகளை அடைய அமைதியோடு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 18 நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, முக்கியமாக கிரகங்களுடைய அமைப்பு இந்த 18 நாட்களில் எங்கெங்கே அமைஞ்சிருக்கு, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள், எப்படிப்பட்ட பலன்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமாக என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.